Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தொலைந்தது குறித்து தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. காரணத்தை விளக்குங்கள், இல்லை என்றால் தலைமைச் செயலாளருக்கு சமன் அனுப்ப நேரிடும் என எச்சரிக்கை. இன்று இரவு 8 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் இபிஎஸ். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்த உள்ளதாக தகவல். வரும் தேர்தலில் அதிமுக தோற்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. முட்டாள்கள் நினைக்கிறேன். பழனிசாமி இந்த முறை படுபாது தள்ளப்படுவார். நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல. அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடிவி தினகரனோ எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் இல்லை. செங்கல்பட்டு மாவட்டம் அக்கரையில் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் சிந்தனை கூட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை. திருச்சியில் மிளகாய் பொடியை தூவி 10 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். ராஜஸ்தானைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் சிப்காட் பகுதியில் மருத்துவ கழிவு ஆலை திறக்க எதிர்ப்பு. ஆலையை முற்றுகையிட முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார். சேலம் அருகே சொகுசு பேருந்தில் பயணம் செய்தவரிடம் இருந்து 3 கிலோ தங்க நகைகள் மாயம். திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே கார் மீது பள்ளி வாகனம் மோதி விபத்து. பள்ளி வாகனத்தை ஓட்டுநர் மது போதையில் இயக்கியதாக குற்றச்சாட்டு. மதுரை பகுதி பாதாள சாக்கடைகளில் அடிக்கடி அடைப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. பல மாதங்களாக கழிவுநீர் தேங்குவதால் தொற்று நோய் பரவும் அபாயம். கோவை அரசு மருத்துவமனை முன்பு போக்குவரத்து முறையாக சீர் செய்யப்படுவது இல்லை என குற்றச்சாட்டு. ஆம்புலன்ஸ்கள் வந்து செல்வதில் சிரமம் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். நவராத்திரி விழாவை முன்னிட்டு சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு கண்காட்சி. 5 ரூபாய் முதல் பொம்மைகள் விற்பனை. புதுக்கோட்டை அருகே பொதுப்பாதையை அடைத்த தனிநபரை கண்டித்து சாலை மறியல். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்ற மக்கள். வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மஞ்சள் அலர்ட். தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 1 வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. மண்டி மாவட்டத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். உத்தரகண்டை புரட்டி போட்ட கனமழையால் தாம்சார் நதியில் வெள்ளப்பெருக்கு. கரையோரம் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைப்பு.
உத்தரகண்டின் பல பகுதிகளில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்த பொதுமக்கள். வடகொரியாவில் ஹாம்பர்கர், ஐஸ்கிரீம், கரோக்கே உள்ளிட்ட ஆங்கில வார்த்தைகளுக்கு தடை. சொற்கள் பயன்பாட்டில் மேற்கத்திய தாக்கத்தை குறைக்கவும் உத்தரவு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.